அந்த கூட்டத்துல ஒரு நெசவாளர் வரல, ஒரு விவசாயி வரல, ஒரு வயசானவங்க வரல, பொதுமக்கள்லாம் எல்லாம் கலந்துதானே இருப்பாங்க. அது எப்படி சார் நிர்வாகிகளை மட்டும் தூணி இளைஞர் அணியை மட்டும் கூப்பிட்ட மாதிரி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அங்க வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்னா விஜய், ஆதவர்ஜனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த் மாவட்ட செயலாளர் அவங்க தான் இருப்பாங்க போல. வந்து இங்க எல்லாருமே விஜயே ஏஜ்டு பர்சன் அப்படின்னு சொல்ல வர்றீங்க? ஆமா, அதான உண்மை. அதான உண்மை. 50 வயசு மேல போயிட்டாருல சார். 52 வயசு உங்களுக்கு சின்ன இது, உங்களுக்கு வயசான வயசா? வேற என்ன சார், வேற என்ன? அப்படியே உல்டாவா திருப்பி போடுறீங்களோ 25ன்னு? மனசளவுல குழந்தைங்க. எல்லாருமே அப்படிதான் சார். நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான். மனசளவு எல்லாரும் குழந்தை தான். அதனாலதான் குழந்தைத்தனமாவும் பண்றாரு போல இருக்கு விஜய். ஓகே, நான் வந்து நீங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அதாவது என்னன்னா, இவர்கள் எது பேசினாலுமே அதுக்கு நாம விதண்டாவாதமா பேசணுங்கிற ஒரு உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு எதிர்கட்சி கிட்ட பணத்தை வாங்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசவே இல்லை, உள்நோக்கத்தோட நீங்க பேசவே இல்லை. நம்ம இது மாதிரி திமுகவை திட்டுனா அவங்க நம்ம மேல கையை வைப்பாங்க, நம்ம பெரிய ஆளா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க உள்நோக்கத்தோட பேசவே இல்லை. ஏங்க, நாங்க வந்து மக்களுக்கான தேவை நிமித்தமா தான் தலைவர் வரைக்கும் பேசியிருக்காரு. இது வரைக்கும் புரியுதுங்களா? திமுக திட்டுறதுங்கிறது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இதுக்கு முன்னால ஆட்சிக்கு வந்தவங்க எல்லாருமே காங்கிரஸ் காலத்துல காங்கிரஸ் ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அப்பதான் டிஎம்கே உருவாகுது. புரியுதுங்களா? காங்கிரஸ்காரங்களை திட்டதானே செஞ்சாங்க, திட்டினாங்கல்ல. ஒரு ஆட்சி அமைக்கணும்னா திட்டணுங்கிறது அரசியல் நோக்கம், அது அரசியல் கோட்பாடு. அவங்க ஆட்சி செய்த முறையை திட்டினாங்க. ஆனா இங்க இவரு திட்டுறது எல்லாமே தனி மனித தாக்குதல் மாதிரி இருக்கு.